ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஜவ்வரிசி வச்சு இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி ரசமலாய் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஜவ்வரிசியை ஒரு 2 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருந்தோம். அதே கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ எனக்கு வச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஜவ்வரிசியெல்லாம் நம்ம ஊற்றியிருந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போ இதை நம்ம நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். கையை வச்சு கூட நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறேன். பால் பொடி சேர்த்துருக்கிறேன். பால் பொடி சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒருக்க கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் உடனேவே தான் உருட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது போலவே எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு உருண்டைகள்லாம் நல்லா டைட்டாகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துருக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற 3/4 கப் அளவு ஜவ்வரிசிக்கு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரை கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரது வரையும் ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பால் நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி உருண்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜவ்வரிசி உருண்டைகள்லாம் சேர்த்த உடனே நம்ம ஸ்பூன் போட்டு கலரணும் அப்படின்னா அந்த ஜவ்வரிசியெல்லாம் நமக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் அது குக் ஆகிறது வரையும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஓப்பனாகவே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஜவ்வரிசிலாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. முன்னாடி இருந்ததோடய உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நமக்கு ஜவ்வரிசி குக் ஆகிருக்கான்னு பார்க்கணுன்னா நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறதா இருந்தால் கூட இந்த டைமில் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்த்துருந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் இனிப்பு சேர்க்கணும். இப்போ இதுலேருந்து நான் ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜவ்வரிசியெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை சக்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்தும் இந்த ரெசிபி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெள்ளை சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி நமக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பவுடர் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறதா இருந்தால் கூட 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வேறு எதுவும் வாசனைக்காக வேண்டி சேர்க்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கிறேன். நட்ஸ்லாம் சேர்க்கணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசியில் பண்ண ஒரு சூப்பரான ரசமலாய் ரெசிபி ரெடி. இல்லைனா ஜவ்வரிசி ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ஜவ்வரிசி உருண்டைகள் பார்த்திங்கன்னா ஜெல்லி கேண்டி மாதிரியே இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க.
திரும்ப வச்சு தர சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி இந்த லீவ்லலாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஹெல்த்தியாகவும் நீங்கள் வந்து செய்யலாம். அடிக்கிற வெயிலுக்கு இதில் 1 கப்பு குடித்தாலே நல்ல ஹெல்த்தியாகவும் வயிறு ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.